ஹலோ காய்ஸ். இன்னைக்கு ஆக்சுவலி ஃப்ரைடே 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு டேட் வந்து 23 பிப்ரவரி 2024. ஸோ மீண்டும் உங்களை மார்க்காஸ் ஃபீனிக்ஸ் வீலாக்ஸ்க்கு வரவேற்கிறேன். ஐ ஹோப் இந்த டைம் கரெக்டாக ஃப்ரெண்டில் தான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி ப்ரிட்டி லேட். இன்றைக்கி நான் வந்து 2:30க்கு தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன். யூஸ்வலாக வந்து 2 o'clock வீட்டில் தூங்க ஆரம்பிச்சிடும் பெட்ஷீட் போய்த்துட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஐ டோன்ட் நோ, பெங்களூரில் வந்து தெர் வாஸ் சம் ப்ராப்ளம் ஐ கெஸ், பிகாஸ் பேஜஸ் இவ்வளோ நேரம் வரைக்கும் போவே இல்லை. இப்போ தான் ஒன்று ஒன்றா கிளியர் ஆச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து அதான் 2 o'clockலாம் வீட்டில் பெட்ஷீட்டை போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பெட்ஷீட்டை போயிட்டு படுக்கிற ஆள் நான். இன்றைக்கி வந்து 2:30க்கு தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன். ஸோ யா, மோர் லைக் 20 to 30 minutes. என்ன பண்ணுறாங்க தெரியலாம். ஸோ பை தி வே கைஸ், நான் டெய்லி என்ன பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் ரைட் அப்படி தான் இருக்கும். ஸோ பேசுறது என்ன அப்படி பேசலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன பேசுறதுன்னு ஐடியா இல்லை. பட் ஐ ஹாவ் ஒரு இது மாதிரி இருக்குது. ஐ ஹாவ் தாட் என்னன்னா, இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் ஐலாண்ட் படம் பார்த்தேன். ஸோ ஐலாண்ட் படத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோமே, ஒய் நாட். ஸோ ஐலாண்ட் வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு டிஸ்னி பிக்சார் மூவி மாதிரி தான் ஓவரால் சம்மரி மாதிரி தோணுச்சு. த ஸ்டோரி வைஸ் எல்லாமே. என்ன கொஞ்சம் ஹீரோயினை கொஞ்சம் காட்டியிருக்கலாம். ஹீரோயினை அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி அது ஹீரோயின் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்ச மாதிரி இருக்குது அந்த படத்தில். ஆனஸ்ட் ஒப்பீனியன், அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லன், அப்புறம் வந்து சப் ஹீரோ. அதான் அந்த ஐலாண்ட். சொல்லப்போனால் ஐலாண்ட் தான் ஹீரோவே, கார்த்திகேயன் சப் ஹீரோ மாதிரி தான். அதான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒன்று ஹீரோயினை நல்லா கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம். அது ஒன்று யோசித்தேன். ஒரு செகண்ட் ரெக்கார்ட் ஆகுது, முதல்ல பார்த்துக்கிறேங்க. ஆகுது கைஸ், ரெக்கார்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஒன்று. வேறு எனக்கு என்ன வந்து கேட்டிங்கன்னா, ஆனஸ்ட் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, படம் ஓகே, ஒன் டைம் ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். நல்லா ஒரு மாதிரி இதுவாக தான், ஃபன்னாக தான் போச்சு. ஃபன் சொல்ல முடியாது, ஓகே, ஒரு ஒன் டைம் தாராளமாக பார்க்கலாம். வில்லன் ஏதோ ஹல்கோட எதையோ ஒன்று எடுத்து குடித்தா மாதிரி உடம்புல செலுத்திப்பார் அவர். உடனே அவர் வந்து ஒரு மினி ஹல்கா மாறிடுறாரு. ஓகே, பாசிபிலிட்டிஸ். ஸோ தட்ஸ் வாட் வி கால் ஸ்டெராய்ட்ஸ் இன் அவர் லாங்குவேஜ், என்னையை பொறுத்த வரைக்கும். So bro, our villain bro is directly injecting some kind of steroids into his body. So he is turning into Captain India. ஸோ கேப்டன் அமெரிக்கா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி அவருக்கும் வந்து ஒரு ஊசியை குத்தி அவர் வந்து பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு மாதிரி, நம்ம ஆள் வந்து கேப்டன் இந்தியா. ஸோ ஒரு ஊசியை குத்துறாரு அவர், என்னது கேப்டன் தமிழ்நாடுன்னே சொல்லாங்க அவர். அந்த மாதிரி மாறிடுறாரு அவர். ஆக்சுவலி கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதான் சொன்னல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் வந்து 5 ஸ்டாருக்கு ரேட்டிங் கொடுக்குன்னா ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் 3 or 3.5. பிகாஸ் வந்து நாட் அண்ட் பிக் ஸ்டோரி, ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஸ்டோரி. அதுவும் வந்து நாட் அண்ட், அது உண்மையில் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு, பட் ஸ்டில் நாட் அண்ட் பிக் ஸ்டோரி. பட் ஓகே, ஒரு ஃபன்னாக டிஃப்ரெண்ட்டாக டைம் போனதே தெரியல, போர் அடிக்கலை, டைம் போனதே தெரியல. ஓகேவா? ஸோ வெரி குட் மூவி. ஸோ நான் வந்து சன்நெக்ஸ்டில் தான் பார்த்தேன். சன்நெக்ஸ்ட் தான் என்ன கருமத்துன்னு தெரில, எல்லா ஓடிடியும் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது, சரியா, டிவியில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து நூடுல்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு தெரியல. ஸோ நூடுல்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். ஆக்சுவலி நூடுல்ஸ் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட்னோட ஒன்றும் ஒரு செலவே இல்லாத படம்னு சொல்லலாம். ஆக்சுவலி படம் எப்போ வந்துச்சுலாம் தெரில, பட் ஆனால் சும்மா என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் நூடுல்ஸு, நமக்கு வேறு சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் பார்க்க ஆரம்பித்தேன் இனிஷியலாக. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஐலாண்டோட ஸ்டோரி பண்ணுவோம். ஸோ ஐலாண்டோட ஸ்டோரி ஓவர்வியூவாக என்னென்னா, யாரும் படம் பார்க்காதவங்க
ஐ ஆம் வெரி சாரி, ஐ எம் கோனா கிவ் ஸ்பாய்லர்ஸ். ஸோ ஐலானோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு கல், வேற்றுக்கிற கல் வந்து பூமிக்கு வருது. ஸோ அதை வந்து சயின்டிஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஹல்க்கு வந்து அதை போய் அதை கல் ஆட்டையை போட்டு ஒரு எனர்ஜி பண்ண போகிறேன், இப்போ எப்படி பயோகேஸ் இருக்குது அந்த மாதிரி பயோகேஸ் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு கக்கூசை வச்சு ஏதோ கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆட்டையை போட்டு ஒருத்தனை கொண்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஊரில், வெளிநாட்டில் மடகாஸ்கார்லேயோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த இதை ரிசர்ச் தொடங்குறாரு. அந்த இடம் ஒரே குசுவாக போச்சு, பச்சை குசுவாக வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து பச்சை குசு இந்த சென்ஸ் அது வந்து ஒரு மாதிரி டாக்ஸிகேட்டட் கேஸாக வருது. அந்த இடம் ரிசர்ச் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தலைவர் இன்வெஸ்டர்ஸை பிடிச்சி இந்தியாவில் வந்து, அதுவும் தமிழ்நாட்டு சென்னையில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ சென்னையில் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வேட்டுக்கல் இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வந்து ஐலான் உள்ளே வருகிறார். ஐலான் தனது ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து எவ்வளோ செக்யூரிட்டி இருந்தாலும் சும்மா லெஃப்ட் ரைட்டு பூந்து அப்படின்னு சொல்லிட்டு சென்டராக டேரெக்டாக போயிட்டு கல் எடுக்கிறார். கல் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் அந்த அந்த என்னதுங்க, அந்த வில்லனு கூட அந்த ஹீரோயினுக்கு கூட நம்ம ஒரு பட ஹீரோயினுக்கு ஒரு வெயிட்டேஜும் இல்லை. அந்த அம்மா சுடுது, காரில் அடிபட்டு எழுச்சி வருது, கடைசியில் ரோபோட் வச்சு பூம் பூம் ரோபோடா அப்படின்லாம் ஏதோ பண்ணுச்சு. ஆக்சுவலி எனக்கு சொல்ல போனால் அந்த வில்லி ஹீரோயினுக்கு கூட நிறைய இது இருந்துச்சுங்க. ஹானஸ்ட், லெட்ஸ் ஸ்பீக் ஹானஸ்ட்லி, ஓகே. அந்த வில்லி ஹீரோயினுக்கு கூட நிறைய இது இருந்துச்சு, ரோல்ஸ் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அந்த வில்லி ஹீரோயின் வந்து ஒரு குவாட் பைக் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐலானோட இதை தூக்கிட்டு போயிடுறாங்க, ஸ்பேஸ்ஷிப்பை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஐலான் வந்து தனியாக போட்டு ரோட்டை படுத்து கிடக்கிறா போல். ஸோ சிவகார்த்திகேயன் ஐலானை ஏற்றும் போது தூக்கி சொருகிடுறா போல, அவ்வளோதான். ஸோ படம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஐலான் தானே மறந்து சிவகார்த்திகேயன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நம்புறாரு. அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனை நம்புறாங்க. அந்த மாதிரி தான் படம் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்லாம் தெரிய வருது. ஸோ ஐலான் வந்து எனக்கு ஸ்பேஸ்ஷிப் போகணும், என் ஸ்பேஸ்ஷிப் தான் என் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐலான் வந்து ஸ்பேஸ்ஷிப் போகிறாரு. சிவகார்த்திகேயன் ஹெல்ப் பண்ணுறாரு. பட் அநேகமாக இல்லை, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நெஞ்ச பொழந்துடுறாங்க. யார்? அந்த வில்லி ஹீரோயின் தான். உச்சி கிழிச்சிடுறாங்க. ஸோ ஐலான் வந்து அதை பார்க்குறாரு. அந்த கர்மத்தை பார்க்காம இருந்தால் அவ்வளோதான், தி எண்ட், படமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஐலான் அதை பார்த்து விட்டார். தனது பின் கண்ணாடியில், அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் எங்கே கண்ணாடி இருந்துச்சு தெரில, பட் அந்த பின் கண்ணாடியில் சிவகார்த்திகேயன் நெஞ்சை பிளந்தது ஐலான் கண்ணுக்கு தெரிந்தது. சரியா? அதனால் வந்து ஐலான் திரும்பி வந்து என் நண்பனியாலா குத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஐலான் வந்து ஹீல் பண்ணுறாரு. ஸோ ஹீல் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து ஒரு ஐஸ் கண்ணை வச்சு ஐலானை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஐலானை ஃபுல்லாக படம் பூரா இன்டர்வியூஷன்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் ஐலானை போட்டு சாக்கு கொடுக்குற சாக்கில் இவங்க கொடுக்குற மென்டல் ப்ரெஷரில் எசக்க ஏதாவது உள்ளே போய் பண்ணிக்கலான்ற மாதிரி அவன் வந்து பைத்தியம் ஆகிட்டே வரான். சரியா? அவனுக்கு மண்டையில் இருக்க நியூரான் செல்ஸ் எல்லாம் வந்து நக்கிடுச்சு பாதி. நான் யாரு, இது யாரு, உங்கள் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி ஐலான் கடைசியில் ஆகிட்டார். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து ஐலான் வந்து ஹீல் பண்ணதுனால சிவகார்த்திகேயன் ஒரு சில ஐலானோட ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் வந்து கேதர் ஆகிக்குது, அதாவது வந்துக்குது. ஸோ மீன்வைல் நம்ம குட்டிகளுக்கு வந்து திடீர்னு வந்து வராரு படத்துக்கு. வந்து குட்டிகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. டேய், நீ என்ன கல்லை கண்டுபிடிச்சியா இல்லையா, என்ன நீங்கள் ஏமாத்திரியாரா, எங்களை பார்த்தா சொம்பையா இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து குட்டி அல்க்கு என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ராடு விட்டுறாரு. ஒரு ஒரு பச்சை குசு ஒரு கண்டெய்னரில் வச்சு எல்லாரையும் வந்து அந்த இதுலேயே அந்த ரூம்லேயே வச்சு சோழியை முடிச்சு விட்றாரு. அவங்க கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சோழியை முடிக்கிறது என்ன சொல்கிறாரு, இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸே கிடையாதுடா, இது அடுத்த வேர்ல்டு வாருக்கான வெப்பன்டா நான் கிரியேட் பண்ணுறது. டேய், இது முத்துப்பாண்டி கோட்டலா அப்படின்ற மாதிரி ஏதோ டைலாக்லாம் விடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா இன்வெஸ்டரையும் கொண்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் தனது ப்ராஜெக்டை தொடங்குகிறார். தொடங்கும்போது குழாயிலிருந்து பச்சை குசு வருகிறது, நம்ம பட்டக்ஸிலிருந்து பச்சை குசு வருகிறது, திரும்பும் இடமெல்லாம் பச்சை குசுவாக வருகிறது. ஸோ இதை புரிந்த சிவகார்த்திகேயன் ஐலானுக்கு ஹெல்ப் செய்கிறார். ஐலான் ஒரு வகை திரும்பி வந்து ஸ்பேஸ்ஷிப்புக்கு போய் லைட்டாக அவரோட மெமரியை இது பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ மீண்டும் வந்து சிவகார்த்திகேயனும் அந்த வில்லி ஹீரோயினும் வந்து பூம் பூம் ரோபோடா கூட வந்து அடிச்சு விளையாடிக்கிறாங்க. ஸோ ரோபோ ஒரு சமயத்துக்கு மேலே டயர்டாகி ரோபோ வச்சே வந்து அந்த வில்லி அடிச்சு போட்டு ஐலானும் சிவகார்த்திகேயனும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த தொட்டு அத்தோட படம் முடியுதான்னு பார்த்தா கிடையாது. வில்லன் வந்து அங்கே குசு விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த குசு விடுறதுக்கு ஒரு ஸ்டாப் வைக்கணும்ல. ஸோ அதனால் வந்து சிவகார்த்திகேயன் ஐலானும் போய் வில்லனை போட்டு ராடு விடுறாங்க.
ஸோ ராடு விட்டுட்டு ஐலானா அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஸோ சொல்ல போனால் டிப்பிக்கல், அதான் சொல்ல போனால் மாதிரி டிப்பிக்கல் ஒரு டிஸ்னி பிக்சார் மூவி தான். டிஸ்னி பிக்சாரில் இந்த மாதிரி. பட் ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னடா ப்ரோ ஐலான் ப்ரோ நீங்கள் இப்படி விட்டு போகிறீங்களே நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் ஆச்சு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஒரு படம் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அதை முன்னே சொன்ன மாதிரி 3.5 அவுட் ஆஃப் 5. நாட் தி கிரேட், நாட் தி பேட், பட் ஓகே, ஐ லைக் இட் பர்சனலி. ஐ லைக் இட். ஸோ 3.5. என்னடா இவன் பைக் வீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மூவி ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. பிகாஸ் ஏதாவது பேசணுங்க, உங்களுக்கும் போர் அடிக்கும். நீங்களும் டெய்லி இதே ரூட்டை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கும் போர் அடிக்கும். ஐ வாண்ட் டு கீப் சம் இது என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஏதாவது பேசணும்ல, அதுக்குன்னு கண்டதை வளரக்கூடாது. லைக் இன்னைக்கு இது விஷயம் நடந்துச்சு, ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் காலையில் என்ன நடந்துச்சு? காலையில் ஒன்றும் இல்லை, எழுந்தான், கொஞ்சம் நேரம் கேம் விளையாடினே, சாப்பிட்டேன். அப்புறம் வந்து திரும்பி லைவ் போட்டேன். லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்ன நக்கிடுச்சு, பிசியை நக்கிடுச்சு. என்னடா இன்னைக்கு பிசி ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருக்குது, என்னன்னு தெரில, பார்க்கணும். அதுக்கப்புறம் வேலை கிளம்பி வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நூடுல்ஸ்னு ஒரு படம் பார்த்து சொன்னால, நேற்று வந்து நூடுல்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஹீரோயிஸ் அதெல்லாம் யாருமே இல்லை. நார்மல் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ படம் வந்து நான் வந்து அந்த பேருக்காக, நூடுல்ஸ் அப்படின்ற அந்த பேருக்காக மட்டும்தான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை. வழக்கமாக இப்போ சாட்டர்டே சண்டேல நான் எப்படி வீட்டிலே அடுங்குமோ, நானும் இவனுங்களெல்லாம் எப்படி பிடிச்சி நைட்டு கத்தி ஜிடி விளையாடிட்டு இருப்போனா, அந்த மாதிரி வந்து ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் இணைந்து மேலே வந்து தம்ஷராட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. பாட்டுக்கு பாட்டு விளையாடுறாங்க. அந்த மாதிரி வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. பாய்ஸ் டீம், கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து விளையாடி இருக்கிறார்கள். அப்பொழுது போலீஸ் அங்கே வருகிறது. எட்டையா வந்து ஏதோ கேட்குறாரு. இவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. கட்டறதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரே உள்ள வருகிறாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர், நீ திறந்த வீட்டுக்குள்ளே நாய் போடுற மாதிரி பூந்துட்ட, அடிச்சு கிழிச்சிருவோம் பார்த்துக்கா அப்படி இப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேச, இன்ஸ்பெக்டர் வந்து ஓகேடா நீங்கள் இதில் மாட்டாமல் போயிடுவாங்க, நீங்கள் மாட்டிங்கடி, உன்னை உங்கள் குஞ்சு உரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட போக போல. அப்போன்னு பார்த்து அடுத்த நாள் காலையில் ஒரு இனிதான செய்தி. என்னன்னா வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆகுது. அந்த 10 வருஷத்தில் இப்போ தான் வந்து அவங்க பொண்ணோட அம்மா அப்பா மனசு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஓகே, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாம் ஃபுட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு காலையில் கீழே போகிறாரு. பூனை குறுக்க வந்துருச்சு. பாவப்பட்ட பூனை. நாயப்படி பார்த்தா அந்த பூனைக்கு தாங்க நம்ம வந்து இது சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய வெயிட் உள்ள ஹீரோ அந்த பூனையை, யூஸ்வலாக அந்த ஹீரோ வந்து ஒரு ஜிம் மாஸ்டர், அவர் அந்த பூனையை மிதிச்சதுனால அந்த பூனை தான் வந்து பாவம். அது வெட்டினரி டாக்டர் கூட்டு போனாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அது நம்ம பிரச்சனை இல்லை, பூனை எப்படியோ செத்து போச்சு, அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொட்டாட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் பால் இல்லைங்க, பாலை வாங்கிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஆடங்கு ஆண்மை இல்லை என்றால் பொட்டி கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாங்கடா போட்டைகளா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சொல்ல, அவரு வந்து ஒரு பையே எடுக்காம பர்ஸ் எடுக்காம கடைக்கு போக, கூட அவரோட குட்டி பெண்ணும், அதாவது குட்டி பொண்ணு அவர் ஒன்று வளர்க்குறாரு. அதாவது அவரோட புள்ள குட்டி தான், சரியா, அவர் அதை வளர்க்குறாரு. அதுவும் கூட ஓடி வந்துருச்சு. ஐயோ காசு இல்லைன்னு தெரிஞ்சோடனே இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நினச்சிக்கிட்டு சொல்ல, அந்த குட்டி பொண்ணு அவர் அப்பா மொபைலை தூக்கிட்டு அப்பா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. எல்லாத்துக்கும் அந்த ஒரு குட்டி குஞ்சு தாங்க காரணம். அந்த குட்டி குஞ்சு இல்லைன்னா அந்த படமே இல்லை, சரியா? அந்த குட்டி குஞ்சு இல்லைன்னா அந்த படமே இல்லை. அந்த குட்டி குஞ்சை கூட விட்டுலாங்க. ஆனால் வந்து அந்த பொண்டாட்டி பால் வாங்க சொல்லி தெரியுமா, ஏன் பால் இல்லை, காலை ஒரு நாள் பால் குடிக்கலன்னா நீங்கள் எல்லாம் செத்து போயிடுவீங்களா? இல்லை தெரியல, இல்லை எனக்கு புரியல. என்ன சரி, பால் வாங்கினது கூட விடுங்க, எல்லாத்துக்கும் அந்த குட்டி குஞ்சு தான் காரணம். ஸோ என்ன பண்ணியிருக்கு, அந்த குட்டி குஞ்சு மொபைலில் கேம் ஆடிக்கிட்டு சைக்கிளில் தள்ளிட்டு போயிருக்கு. அப்போன்னு பார்த்துக்கிட்டு என்னை மாதிரி ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்தவன் பிட் பாக்கெட் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கான். பட் அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே இருந்ததுனால ஒய்ஃப் வந்து பிடிச்சி இழுத்ததில்ல. ஒருத்தான் வந்து அது என்ன கதைன்னு தெரிலங்க, ஒருத்தர் ரோட்டில் பிடிச்சி இழுத்தானா. இந்த சீரியல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த அப்படியே சுட்டு ஹெட்ஷாட் சுட்டாலுமே வந்து 10 நிமிஷம் கழிச்சு சாவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் ஒரு கிட்னாப்பரை பிடிச்சி, அதாவது பிட் பாக்கெட் பிடிக்கிறவன பின்னாடி இருக்கவன காலர் பட்டன் பிடிச்சி இழுத்துருக்காங்க. இழுத்து அவன் ரோட்டில் தானே விழணும். அந்த குடியார பையன் என்ன மட்டமான சரக்கு அடித்தான்னு தெரியல, உருண்டு வந்து வீட்டுக்குள்ளே போய் ஊந்துட்டாங்க. வேலவும் அதுவும் கதுவை திறந்துக்கிட்டு நட்டனோட வீட்டில் போய் பொழந்துக்கிட்டு உழுந்து கிடக்கான். ஆடங்கு வெயில போவான், என்னத்த சரக்கு அடிச்சான்னு தெரியல, அப்படியே போயிட்டு ஊந்துட்டான். ஹீரோயின் நினச்சிருச்சு அந்த இவன் வந்து பொட்டி ஆகிட்டா, அவ்வளோதான், அவன் டிக்கெட் வாங்கிட்டான்னு நினைக்குது. ஸோ ஹீரோ வந்து அப்புறம் வராரு, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ ஹீரோ வந்து அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த பாடியை தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுட்டு பக்கத்து தெருவில் இருக்க வக்கீலை தேடி போகிறாரு. அவர் வக்கீல் அங்கே வளவலன்னு பேசிக்கிட்டு அப்புறம் சார் வீட்டுக்கு வாங்க சார் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு காட்டு வக்கீல் அந்த பணத்தை பார்த்து டேய் குட்டி குஞ்சா ஏடா என்னை காலகத்தில் நீ முதல் சரக்கடிக்க போயிருப்பா என்னையை கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்களான்னு புலம்பிட்டு ஸோ கடைசியில் வக்கீலில் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் அந்த போலீஸ் இருக்கான்ல அவன் வந்து தனது வன்மத்தை காட்டுகிறான். அப்போ வந்து என்னன்னா அந்த போலீஸ் கிட்ட ஒரு கேஸ் மாட்டுது சரியா. அதாவது ஒரு நைட்டு வந்து ஒரு ஆட்டோக்காரன், ஆக்சுவலி என் வீடே வந்துடும் போலங்க, நைட் வந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து ஒரு வயசான தாத்தா பாட்டியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னடா கிழவ மேலே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்க அந்த ஆட்டோக்காரன் கீழே போய் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ கடைசியில் பார்த்தா அந்த போலீஸ் வந்து அந்த கேஸை கூட்டிகிட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணுவான். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எங்களே மரியாதை இல்லாமல் பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து தெரியாது இது மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க தொடர் நடுங்கிட்டு இருப்பானுங்க. ஃபுல்லாக தொடங்க நடுங்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது, இவங்க 3 பேர் வில்லனு ஹீரோயின், அப்புறம் வந்து ஹீரோயின், அப்புறம் வந்து யார் வக்கீல், எல்லாம் தொடர் நடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து இவன் என்ன சொல்லுவான், அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லுவான், இன்ஸ்பெக்டரு நேற்று நைட்டு வந்தால் எல்லாரும் கூட்டு வாங்கடா, எல்லாரும் முன்னாடி முட்டி போடுங்க, லைனாக முட்டி போடுங்க அப்படின்வான். முட்டி போட்டு எழுஞ்சிக்கோங்க அப்படின்வான் சரியா. அதில் ஒரு குட்டி குஞ்சு என்ன பண்ணுவான், பாக்கெட்டில் கேமரா வச்சு விட்டு பணம் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருவான். கடைசியில் அது வந்து அந்த போலீஸுக்கு தெரிஞ்சுட்டு அவனை பிடிக்க போகும்போது போலீஸ் போய் அந்த செத்த பணத்து மேலே விழுவான். பணத்து மேலெல்லாம் அவன் குஞ்சு மேலே விழுந்துருவான் சரியா. அப்போ உயிரின் ஒளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் ஏஞ்சிக்கிட்டு ஓடி போயிடுவான். எல்லாருக்கும் மனசில் இது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் போலீஸை வந்து அவங்க கஸ்டடிக்கு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், அதோட வந்து படம் முடிவடைகிறது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வருகிறார்கள். வாங்க அம்மா, ஐயோ ஹீரோயின் போய் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிறார்கள். அவ்வளோதான், அத்தோட படம் முடிகிறது. இந்த வீடியோவும் முடிவடைகிறது. நாய்கள்லாம் 2 மணிக்கு வந்தாலே இதாங்க பிரச்சனை. எல்லாம் நட்டனோட ரோட்டில் இருக்குது பாரு, பேல போகிறாங்க. ஸோ that's it for today. ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவேறுகிறது. ஸோ முன்னவே சொன்ன மாதிரி ஐ எம் டோட்லி நியூ டு திஸ். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், இதை பற்றி பேசணுன்னா சொல்லுங்கள், வில் டாக் அபவுட் இட். ஸோ ஐ கெஸ் முடிச்சுப்போம். ஸோ தடவாய் சி யூ, தேங்க்யூ ஸோ மச். இதற்கு இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை காய்ஸ், பை பாய்.